புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 22 தொடக்கம் 29. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவில் இருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நகூமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அருமடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, என் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். சிந்தனை: ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று மக்கள் கூட்டம் இயேசுவை கேட்டது. இயேசு மறுமொழியாக, நீங்கள் அருமடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு பதிலளிக்கிறார். மக்கள் இயேசுவிடம் இருந்து எதிர்பார்ப்பது ஒன்று, இயேசு மக்களுக்கு கொடுக்க விரும்புவது வேறொன்று. இயேசு 5000 பேருக்கு உணவை பகிர்ந்தளித்த போது இந்த மக்கள் அங்கே இருந்து உண்டவர்கள். இதனால் மக்கள் ஆச்சரியமடைந்து இயேசுவை கொண்டு சென்று அரசராக்க விரும்பினார்கள். ஆனால் இயேசு அவர்களை விட்டு விலகிச் சென்று விட்டார். மறுநாள் அவர்கள் இயேசுவை தேடிச் சென்று கப்பர்நகூமிலே காண்கின்றனர். அப்போதுதான் அவர்கள், ரபி, எப்போது இங்கே வந்தீர் என்று கேட்கின்றனர். ஆனால் இயேசு அவர்கள் தம்மை தேடியதன் உண்மை நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் அருமடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என்று கூறுகின்றார். அதாவது அந்த மக்கள் இன்னும் ஒரு முறை அவ்வாறு உண்பதற்காக இயேசுவை தேடி வந்தார்கள் என்பதே பொருள். இயேசுவை அவர்கள் தேடுவது மேலோட்டமானது. நீங்கள் என்னை தேடுவது அருமடையாளங்களை கண்டதால் அல்ல. அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த அருமடையாளங்கள் இயேசுவே இறைமகன் என்பதையும், அவரது மீட்பளிக்கும் பணியையும், அவரே நிலைவாழ்வின் ஊற்று என்பதையும் வெளிப்படுத்துகின்றன. மக்கள் தம்மை தேடி வருவது ஆன்மீக புரிதலுக்காகவோ அல்லது தமது இறை இயல்பை புரிந்து கொள்வதற்காகவோ அல்லாமல் முற்றிலும் உலக திருப்திக்காக, அதாவது மீண்டும் ஒரு வேளை உண்பதற்காகவே அவர்கள் தம்மை தேடி வந்துள்ளார்கள் என்பதை அவர் புரிந்து கொண்டார். மக்கள் உலக உணவை விரும்பினர். ஆனால் இயேசு அவர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தி விண்ணக செல்வங்களை அவர்கள் நிறைவாக பெற்றுக்கொண்டு ஆன்மீக வலிமையுடன் வாழ வேண்டுமென்றே விரும்பினார். எனவே இயேசு அவர்களை வாழ்வு தரும் உணவுக்காக உழைக்கும்படி ஊக்கமூட்டினார். அந்த உணவு என்பது நிலைவாழ்வை கொண்டு வர
தந்தையால் அனுப்பப்பட்ட அவர் மகன் மீது கொள்ளும் நம்பிக்கையே ஆகும். இயேசுவை பற்றிய எமது தேடல்களில் எம்மை குறித்த எமது தேவைகள் மையமாக இருக்கக்கூடாது. நிலையான வாழ்வின் தேடலிலே எமது விருப்பங்களை ஆண்டவரை நெறிப்படுத்த நாம் அனுமதிக்க வேண்டும். எமது வாழ்வில் ஆண்டவரின் செயல்கள் நிறைவேற நாம் விரும்ப வேண்டும். அவருடைய மிகச்சிறந்த செயல் தந்தை அனுப்பியவரில் நம்பிக்கை கொள்வதே ஆகும். கடவுளிடம் இருந்து நாம் அதிகமாக விரும்புவது எதனை அல்லது எவற்றை? எமது நோக்கங்கள் உலகியல் சார்ந்தவையாக நிலையற்றவையாக இருந்தால் அவற்றை விடுத்து உயர்வானதை தேட முயல்வோம். இறைவன் எமக்கு அருள விரும்பும் நிலையான உண்மைகளை விரும்புவோம். அவற்றின்பால் எமது விருப்பங்களை ஆக்கிக் கொள்வோம். செபம். ஆண்டவரே, மகனில் நாம் கொள்ளும் நம்பிக்கை மேலும் மேலும் ஆழமாக்கப்பட அருள் தாரும். ஆமென்.